ஹalleluya. இந்த வேளை நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறது இயேசுவின் சமூகத்தில் இருக்கும்போது நாம் பெறுகின்ற ஆசீர்வாதங்கள். ஆண்டோட பாதத்துல நாம் தேவனுடைய பாதத்துல இருக்கும்போது, ஆண்டவர் இந்த சமூகத்துல நாம் இருக்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள்ல முதல்ல நாம் எதை பெற்றுக்கொள்வோம் என்றா அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு எபேசியர் 1:7 சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று அங்க சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன உண்டாகிறது என்றா முதல்ல ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சமூகத்துல அவரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறத பார்க்கும். நம்ம லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா, ஒரு 7ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை நாம் வாசிக்கும் போது, பரிசேயரில் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ணும்படியாக அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயரோட வீட்டில் பிரவேசித்து அவர் பந்தியில் இருந்தார். அப்பொழுது அந்த ஊர்ல இருந்த ஒரு பாவியாக சொல்லி பாருங்கள், அந்த பரிசன வீட்டுல பந்தியில் இருக்கிறத அறிந்து ஒரு பரணையில பரும தைலத்தை கொண்டு வந்தால் அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்தாள். பரும தைலம் பூசினாள். முத்தம் செய்து பருமண தைலம் பூசினாள். இந்த ஒரு இங்க பார்க்கிறோம். ஆண்டோட சமூகத்துல இருப்பதனால வருகிற ஆசிரியர்களும் பார்க்கும்போது ஒரு பாவியாக சிரிப்பார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பரிசேயர் வீட்டுல பந்தியில் இருக்கிறத கேள்விப்படுகிறார். அந்த ஸ்திரியை பார்க்கும்போது எல்லா ஜனங்களாலும் பாவி என்று ஒதுக்கப்பட்டவள், பாவி என்று புறக்கணிக்கப்பட்டவள், பாவி என்று என்ன செய்கிறான் மக்களால் திரிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாக இருந்தாள். அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாச்சுன்னா, ஆண்டவர் பரிசேயர் உள்ள பந்தியில் கேள்விப்பட்ட உடனே ஒரு பாட்டில் பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பந்தி இருக்கிற இடத்துல வந்து என்ன செய்கிறார், அவரோட பாதத்துல என்ன செஞ்சான்னு அந்த பரிமள தைலத்தை பூசி தன் கண்ணீரை அந்த பாதத்துல சிந்தி தன் தலைமயிரினால் துடைக்கிறத பார்க்கிறோம். அவள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாச்சுன்னா எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஆண்டவர்கிட்ட பாருங்கள், அந்த அவரோட பாதத்துல இருந்து அந்த நற்கிரியிட செய்து ஆண்டோட பாதத்துல இருந்து அவர் கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறா, அந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 47 வசனம் வாசியுங்கள். 47. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளை. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுகிறான் சொல்லி அவளை நோக்கி, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், அவள் வேற ஒன்றை கேட்கவில்லை. தன் பாவ மன்னிப்பை குறித்து அவள் மனம் கசந்து அழுது ஆண்டோட பாதத்துல இருந்த போது ஆண்டவர் பாருங்கள் அவளுக்கு அந்த பாவ மன்னிப்பு, அந்த பாவத்திலிருந்து அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து அவளை சமாதானத்தோடு அனுப்புகிறத பார்க்கிறோம். முதலாவது ஆண்டோட சமூகத்தில் இருக்கும்போது நாம் என்ன பெற்றுக்கொள்வோம் என்றால் இந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்கிறோம். தேவ சமூகத்துல இருக்கும்போது முதல்ல பெற்றுக்கொள்வது இந்த பாவ மன்னிப்பு. நாம் இரண்டாவது நாம் சந்திப்போம் என்றால் நமக்கு ஒரு அமைதி என்ன செய்கிறதுன்னா தேவ சமூகத்தில் இருக்கும்போது கிடைக்கிறது பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம்.
தேவ சமூகத்தில் இருக்கும்போது இரண்டாவது நமக்கு என்ன கிடைக்கிறதுன்றா ஒரு அமைதியான வாழ்க்கை. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தினால என்ன செய்வாரு? ஆண்டவர் நிரப்புவாரு. ஆண்டோட பாதத்தில் இருக்க ஆண்டோட பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்யறாரா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருக்கும். நாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஒரு அமைதியை ஆண்டவர் தருகிற பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை மாற்றுகிறா, நம்முடைய பயங்களை மாற்றி ஒரு அமைதியான வாழ்க்கையை நினைச்சவாச்சுன்னா ஆண்டவர் நமக்கு தருவாரு. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு செவிகள் எடுக்கிறவன் எவனோ அவன் வெக்கிரம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்கள், ஆண்டோட வார்த்தை கேட்டு அவரோட பாதத்துல காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்னா ஆபத்துக்கு பயப்படாமபடி என்ன செய்வார்கள்? அமைதியாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு முதலாவது ஒரு மன்னிப்பு ஆண்டவர் தருகிறாரு. பாவங்கள் மன்னிப்பு, பாவங்களா வரப்போகிற அந்த அதுக்கு உண்டான தண்டனைகள் என்ற ஒரு மன்னிப்பு தருகிறாரு. இரண்டாவது ஒரு அமைதியான வாழ்க்கை தருகிறாரு. ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு தந்து நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு அமைதியான வாழ்க்கை தருகிறார். அதனால சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் வெக்கினம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று சொல்லப்படுது. நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றா தேவனோட பாதத்தில் இருக்க வேண்டும். தேவனை நம்பி அவருடைய சமூகத்தில் இருப்போம் என்றா நாம் பயப்படாமல் வாழக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம் என்றா கர்த்தர் எடுத்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்று பார்க்கிறோம். மூன்றாவது நாம் பார்க்கும்போது அன்பு என்ன செய்யும் என்றால் அவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில பெருகும். நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த தேவ அன்பினால என்ன செய்வாச்சுன்னா ஆண்டவர் நம்மளை நிரப்புகிறத பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம் என்றால், ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்முடைய பாருங்கள், நாம் இந்த தேவ பாதத்தில் இருக்கும்போது நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினால அந்த தேவ அன்பு என்ன செய்யும் என்றா நம்முடைய இருதயில ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த தேவ அன்பினால என்ன செய்வார்னா ஆண்டவர் நம்ம நிரப்பி கொண்டிருப்பாரு. நமக்கு என்ன செய்யும் என்றா அந்த தேவனுடைய அன்பு நம்மளை பெருகும். அந்த தேவ அன்பு என்ன செய்யும் என்றா நம்மளை ஆளுகை செய்யும் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:14 நாம் வாசிப்போம் என்றால், 2 கொரிந்தியர் 5:14, 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காக ஒருவரே மறுத்திருக்க எல்லாரும் மறுத்தார்கள் என்று பிழைத்திருக்கிறவர்கள் இனி தாங்களுக்கென்று பிழைக்காமல் தாங்களுக்காக மறுத்து எழுந்திருக்கின்ற பிழைக்கும்படியாக அவர் எல்லோருக்காக மறுத்தாரே. பாருங்கள், இது கிறிஸ்து அந்த அப்படின்னா கிறிஸ்துவோட அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி அங்க அப்போ பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியினால அந்த அன்பு என்ன செய்யும் என்றால் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்க அந்த அன்பு என்ன செய்யும்? நாம் தேவ சமூகத்தை இருக்கும் போது தேவனோடு அந்த நாம் இருக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அந்த கிறிஸ்துவோட அன்பு என்ன செய்யும் என்றால் நம்மளை நெருக்கி ஏவ தொடங்கும். ஆண்டோட சித்தம் செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு என்ன செய்யும் என்றால் அந்த தேவனோட அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறத பார்க்கிறோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்துல நம்ம தேவனோட பாதத்துல இருக்கின்ற அந்த தேவனோட பாதத்துல இருக்கும் போது நமக்கு நாம் பெறுகிற அந்த ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து என்ன செய்ய வேண்டும்? தேவனோட பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 4வது நாம் பார்ப்போம் என்றால் நம்பிக்கை பெருகும். தேவனோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் என்றா ஒரு நம்பிக்கை பெருகும். நாம் தேவ சமூகத்துல தேவனோட பாதத்துல நாம் இருக்க தொடங்குவோம் என்றா, தேவனோடு நம்முடைய நேரங்களை செலவிட தொடங்குவோம் என்றா நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யும் என்றா அது பெருகும் என்று பார்க்கிறோம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியும் வருகிறதுனால உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன். நான் என்ன செய்வேன்? உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியும் வலதுகிறதுனால உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்வோம் என்றா, தேவ சமூகத்தில் இருக்கும் போது தேவனுடைய வார்த்தைகளை நம்புவோம். தேவ வார்த்தைகள் மேல நம்முடைய நம்பிக்கை பெருகும் பாருங்கள். நமக்கு என்ன செய்யும் என்றா, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நீதிமொழிகள் 1:27 வாசிப்போம் என்றா, நீதிமொழிகள் 1:27. நான் அதை வாசிக்கும் போது தேவனுடைய பாதத்துல இருக்காதவர்களுக்கு வருகிற காரியங்களை பார்க்கும்போது அதை வாசிங்கள். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமோ இடுக்கமோ உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் இந்த தேவ சமூகத்தில் இருக்கவில்லை என்றா என்ன செய்யும் என்றா, ஒரு நாட்கள்ல என்ன செய்யும் என்றா, இந்த உலக மனுஷனுக்கு வருகிற போதுல போல நமக்கு ஒரு பயப்படுகின்ற காரியங்கள், நமக்கு ஆபத்து சூறாவளியை போல வரும், பயப்படும் காரியம் புசல் போல வரும் என்று வேதம் சொல்கிறது. உலக மனுஷனுக்கு பாருங்கள், அவங்க பயப்படும் காரியங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும். நினையாத நாட்கள் என்ன செய்கிறது, அந்த பயப்படும் காரியங்கள் வருகிறது. அவர்களுக்கு ஆபத்து ஒரு சூறாவளி வழியை போல வந்து அவர்களுக்கு நேரிடுகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரும்போது நாம் என்ன செய்வோம் என்றா, ஆண்டோட பாதத்துல இருக்கிறவர்களுக்கு தேவன் உதவியா இருப்பார். நாம் அவரை நம்பி இருக்கிறபடினால நமக்கு உதவியாக என்ன செய்வாரு, ஆண்டவர் என்ன செய்வார், கூட இருப்பார். அப்படி இருக்காத ஜனங்கள் என்ன செய்வார்கள், அப்படிப்பட்ட நிலைமையில வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் என்றா, எந்த உதவியும் செய்யாதபடி அமைதியா இருக்கிறத பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆபத்துகள் அகப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகிற எத்தனையோ மனுஷனை என்ன செய்கிறோம் என்றா, இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தரை நம்பி இருப்போம் என்றா, கர்த்தரோட பாதத்துல இருப்போம் என்றா, ஆண்டவர் என்ன செய்வா, தேவன் நம்ம பயப்படும் காரியங்கள் வரும்போது நம்முடைய நம்பிக்கையை பெருக பண்ணி ஆண்டோட ஒத்தாசை நமக்கு கிடைக்கிறத பார்க்கிறோம். 5வது நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு ஆதரவு நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் கூட இருந்து நம்ம என்ன செய்வாச்சுன்னா, நம் தேவ சமூகத்துல இருந்து தேவனை நம்பி இருப்போம் என்றா தேவன் நமக்கு ஆதரவாக நம்மோடு இருப்பார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 23:4 வாசிக்கும் போது, சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரு என்னோட கூட இருக்கிறேன், உமது கோலம் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்படுகிறது. அவன் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டானாம், தேவரு என்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த சங்கீதக்காரனை கூட இருக்கிறதுனால அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும், நாம் நடந்து போற வழியில மரண சூழ்நிலைகள் வந்தாலும் நான் பயந்து போக மாட்டேன். எனக்கு காப்பாற்ற, என்ன தாங்க, என்ன தப்பு வைக்க எனக்கு தேவன் என்ன செய்கிறா, என்னோடு இருக்கிறான்னு சொல்லி அவன் அங்க விசுவாசிக்கிற பார்க்கிறோம். அவன் அங்க விசுவாசிக்கிறேன். மரண சூழ்நிலைக்கு வந்தாலும் ஆண்டவர் ஆதரவாக இருப்பா என்கிற நம்பிக்கை அந்த சங்கீதக்கார தாவீதுக்கு இருந்தது. அவன் என்ன செய்தான் என்றா, அவனை ஆண்டவர் காப்பாற்றினாரு. நான் இந்த யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு அந்த எகிப்துல என்ன செய்கிறான், ஒரு அடிமையாக வைக்கப்படுகிறான். எகிப்துல அடிமையாக வைக்கப்படுகிற யோசேப்பு என்ன செய்கிறான்னா, ஒரு போத்திப்பாரோட வீட்டுல அவன் என்ன செய்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த போத்திப்பாரோட வீட்டுல அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆதியாகமம் 39 நான் 2 வாசிப்போம் என்றாம். ஆதியாகமம் 32:2, ஆதியாகமம் 39:2. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போட இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாக தன் எஜமானோட வீட்டுல இருந்தான். அந்த கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் எகிப்தியனாக தன் எஜமானோட வீட்டுல இருக்கிறான். இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருக்கிறத பார்க்கிறோம். அவனோடு இருக்கிறார். அங்க அவனுக்கு என்ன செய்கிறச்சுன்னா, அந்த போத்திப்பார் மனைவி மூலம் அவனுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. அவன வாழ்க்கையில அவனுக்கு ஒரு ஆபத்துகள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறச்சுன்னா அவனோடு இருந்தார். அவன் அதுல இருந்து தப்பித்து அவன் ஓடும் போது அவன் என்ன செய்கிறான், தப்பான
தப்பான ஒரு பேச்சு, ஒரு தப்பான ஒரு காரியங்களை சொல்லி அவனை என்ன செய்யறான்டா ஜெயில தூக்கி போடுகிற பாக்குறோம். அந்த ஜெயில போடுகிறான். அவன் செய்யாத குற்றங்கிறதுக்காக அவன் செய்தான் என்று சொல்லி என்ன செய்கிறான், அந்த ஜெயில தூக்கி போடும்போது பாருங்கள், இந்த போத்திப்பாரோட வீட்டுல இருக்கும் போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆனா இந்த ஜெயில இருக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39:21 வாசிப்போம் என்றாம். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்தா, அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சார தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு போறான். கர்த்தர் யோசேப்போட அந்த ஜெயிலையும் யோசேப்போடு இருக்கிறார். யோசேப்போடு இருந்து ஆண்டவர் என்ன செய்தா அந்த சிறைச்சாரக்காரனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்து அந்த இடத்திலையும் அவனை மேன்மையாய் வைத்தார். அவனை என்ன செய்தார், நாட்கள் வருகிறது அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஆதரவாக ஆண்டவர் இருந்து அவனை தூக்கி நிறுத்துகிறத பார்க்கிறோம், தூக்கி உயர்த்துகிற பார்க்கிறோம். அதற்கு காரணம் யோசேப்பு என்ன செய்தா தேவ சமூகத்தில் இருந்தான். தேவனோடு அவன் இருந்தபடினால, அவன் தேவனோடு இருந்தபடினாலும் அவனோடு தேவன் இருந்தபடினாலும் அவனுக்கு வந்த ஆபத்துல அவன் என்ன செய்யவில்லை என்றனா அவன் அழிந்து போகல. அவனை விட்டு போட்ட சகோதரங்கள் நினைத்தார்கள் அவன் மரித்து போனான், அவன் தகப்பன் நினைத்தான் அவன் அழிந்து போனான் என்று நினைத்தார்கள். ஆனா ஒரு ராஜ்யத்தை ஆளுகின்ற ஒரு தலைவனாக என்ன செய்கிறான், இந்த யோசேப்பை ஆண்டவர் கூட இருந்து உயர்த்துகிறத பார்க்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் இருப்போம் என்றால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும், நமக்கும் ஆண்டவர் ஆதரவா இருப்பார், குறைவுகள் நிறைவாகும். நம்முடைய ஆபத்து காலங்கள் வரும்பொழுது ஆண்டவர் நம்ம கூட இருப்பா, தப்பு வைப்பா. ஆட கண்களை தயவு கிடைக்கணுமோ அவர் கண்களை தயவு கிடைக்க பண்ணி ஆண்டவர் என்ன செய்வார், யோசேப்போடு இருந்த கர்த்தர், யோசேப்போடு இருந்த கர்த்தராகிய இயேசு நம்மோடு இருந்து என்ன செய்வார், நம்மளையும் வழிநடத்தி நம்மளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6வது பார்க்கும்போது வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். நாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய வழிகளில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் ஒரு வழிகாட்டுகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிப்போம் என்றால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6, 3ஆம் அதிகாரம் 5-6. உன் சுய புத்தி மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரின் நம்பிக்கை இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். இந்த வழிகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பாருங்க, நாம் கர்த்தருக்குள்ள இருப்போம் என்றா, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை நம்பி இருப்போம் என்றா நம்முடைய சுய புத்தி மேல் நாம் சாய மாட்டோம். நம்முடைய சுய புத்தி மேல் சாயாதபடி நாம் என்ன செய்வோம் என்றா முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கை இருப்போம். நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செம்ம பண்ணி ஆண்டவர் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நாம் போக வேண்டிய வழிக்கு நேராக, நாம் போக வேண்டிய எந்த வழியில போய் பற்ற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எங்க கொண்டு முடிக்க வேண்டுமோ அந்த வழிக்கு நேரா நம்முடைய வழிகளை நேர்படுத்தி ஆண்டவர் நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நம் தேவ பாதத்துல இருந்து தேவனை நம்பி இருக்க என்ன செய்ய வேண்டும், அவருடைய பிள்ளைகள் பழக வேண்டும். நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய பெற்றோர்களை விட, நம்ம நேசிக்கிற நம்முடைய புருஷனை விட, மனைவியை விட, எல்லாரை விட என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆண்டவருடைய அன்பு மகா பெரியது. ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவர் நேசித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். 7வதாக நாம் பார்ப்போம் என்றா வாழ்க்கையில ஒரு நோக்கம் நமக்கு கிடைக்கும். இயேசுவோட சமூகத்தில் இருப்போம் என்றா நாம் எதற்காக வாழுகிறோம் என்றா ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நாம் எதற்காக வாழுகிறோம். நம் இந்த பூமியில ஒரு மிருகத்தை போல ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ மரித்தோம் என்பதற்காக ஆண்டவர் நம்மளை படைக்கவில்லை. அவரோடு கூட 1000 ஆண்டுகளாக அவரோடு கூட அவருடைய மடியில ஒரு செல்ல பிள்ளைகளாக இருந்து அவரோடு கூட ஒரு வாழ்க்கை செய்யும்படியாக அவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு நம்மளை அழைத்திருக்கிறார். நாம் இந்த பூமி வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகாது. நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு
அர்த்தம் உள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். நம்மளை அதுக்கு தான் என்ன செய்கிறார்டா, அவருடைய ராஜ்யத்துல பங்கடைவதற்காக நம்மளை அழைத்திருக்கிறாரு. நம்முடைய அந்த நம்முடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஆண்டோட பாதத்தில் அவரை நம்பி இருக்க பழக வேண்டும். எட்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் கிடைக்கும். நம் இத ஆண்டவருக்கு உள்ள நாம் இருக்கோம் என்றா அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்முடைய என்ன செய்ய வேண்டாம், அவருடைய வழிநடத்துதல நமக்கு தந்து நம்மளை நடத்துகிறத பார்க்கிறோம். இந்த யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம் என்றால், யோவான் 16:13, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமால் பேசாமல் தம் கேள்விப்பட்டதையும் யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு அறிவிப்பார். நமக்கு இனி வரப்போகிற காரியம் நமக்கு என்ன சொன்னா, அந்த சத்தியாவிய நமக்குள் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்தி இனி வரப்போகிற நம்முடைய காரியம், நம்முடைய வாழ்க்கையில இனி நம்ம எங்க போக போறோம், நமக்கு இனி என்னெல்லாம் வரப்போகிறது, நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் என்பதை எல்லாம் என்ன செய்வார்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் தேவ சமூகத்தில் இருக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியை நம்மளை நடத்துகிறத பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா, தேவோட ஆளுகைக்கு நம்முடைய ஒப்பு கொடுப்போம் என்றா, தேவோட பாதத்துல இருந்து தேவம் வைத்திருக்கிற ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள நாம் ஒப்பு கொடுப்போம் என்றா, நம்முடைய வாழ்க்கை முடிவில் நமக்கு என்ன கிடைக்கும் என்றா, நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். நம் முடிவில் ஆண்டவர் இந்த பூமியில தந்திருக்கின்ற ஓட்டங்களை முடிக்கும் போது அல்லங்க ஆண்டோட வருகை இருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் என்றா, நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிப்போம் என்றாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் தேவ சமூகத்தில் இருப்போம் என்றா, தேவன பாதத்தில் இருப்போம் என்றா, நம்முடைய முடிவு எங்கன்னா நமக்கு நித்திய ஜீவன். அவர் சொல்லுகிறார், ஒருவன் அதை என் கையாண்டு நம்மளை பறிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டோட பாதத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஒருவன் பறிக்க முடியாது, ஒருவரும் கெட்டு போகிறதில்லை. அந்த நித்திய ஜீவனை என்ன செய்வார்கள், அவர்கள் சுதந்திரிப்பார்கள். நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும், இயேசுவின் சமூகத்தில் இருக்க வேண்டும். இயேசுவின் சமூகத்தில் இருந்து அவர் நடத்துகின்ற வழியில, அவர் காட்டுகின்ற பாதையில நடக்குவதற்கு என்ன செய்யும்டா, நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவோடு நடக்கும் பயணம் பாருங்கள், அது ஒரு சவால் நிறைந்த பயணமாக இருக்கிறது. ஆனா இருந்தாலும் என்ன சொன்னா, ஆண்டவர் உடன் இருப்பதனால நாம் தோற்று போக மாட்டோம். நாம் ஜெயமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்து ஆண்டவர் வச்சிருக்கிற நித்திய ஆசீர்வாதங்களை என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றா, தேவ சமூகத்துல இருக்க நம்மை ஒப்புக்கொட வேண்டும். ஒப்பு கொடுக்கும் போது இதில் செல்லப்பட்ட சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் என்ன செய்வோம், நாம் பெற்றுக்கொண்டு நமக்காக வைத்திருக்கிறார் அந்த நித்திய ராஜ்யத்தை என்ன செய்வோம், பெற்றுக் கொள்வோம் என்று பார்க்கிறோம். நாம் இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நானும் உம்முடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே நீ தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும் அப்பா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் நேசித்துக் கொண்டிருக்கிறாரு. அப்பா நீர் இறங்கும்படியாக உமது சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை, ஆண்டவரே நீ கொடுக்கிற அந்த சமாதானத்தை, ஆண்டவரே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளணும். நீர் வைத்து கொடுக்கின்ற சமாதானத்தை பெற்றுக் கொள்ளணும். அப்ப அந்த அமைதியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே, அன்பு நிறைந்த அந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே உமது பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்பா எந்த பாவியானாலும் என்னண்டே வருகிறவனை நாம் புறம்பே தள்ளுவதில்லை தெரியுறப்பா. நீ புறம்பே தள்ளாத தேவன், பாவிகளை நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக அந்த முழு நிச்சயத்தை ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, தேவனு ஆறுதலை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தை அப்பா நீர் ஒவ்வொரு கட்டளையிடுங்க தேவனே. ஒவ்வொரு அந்த ரட்சிப்ப சந்தோஷத்துல பகிர்ந்து கலிகூறத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்பா நீர் மகா பெரியவரே, கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ என்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கின்ற
அப்பா சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் தேவனே. அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய பந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தேவனே நீர் சந்திக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, உம்முடைய அன்பினால் நிரப்பும்படியாக ஆண்டவரே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சமாதானத்தை உங்களை வைத்து போகிறேன்னு சொன்னீரப்பா. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்னீரப்பா. உங்களை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொன்னீரப்பா. ஆண்டவரே உலக மனுஷனுக்கு அப்பா அப்பா அழிவு பூசல போல அப்பா அவருக்கு ஆபத்து சூறாவளியை போல வருகிறது ஆண்டவரே. ஆனா உமது பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பாக, துணையாக, தேற்றவானாக, ஆற்றுகிற தெய்வமாக இருந்து பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறீரே அப்பா. உமது பிள்ளைகள் தேவ பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளட்டும், தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்திலையும் தேவனை ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த ஆறுதலின் வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளணும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரை, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. தேவ கொடுக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும் அப்பா. தேவ கிருபை செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய கரங்களை செய்யும் மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.